வணக்கம். பாத்தீங்கன்னா டிவிக்கே ஆட்சிக்கு வந்தால் பிஜேபி மற்றும் RSS போன்ற மதவாத கும்பல்கள் மறைமுகமாக தமிழ்நாட்டில் இறக்கிவிடப்படுவார்கள் நம்ம சொன்னோம். மறைமுகமாகலாம் இல்ல, நாங்க நேரடியாக இறங்குறோம்னு சொல்லி தமிழ் தாய் வாழ்த்துல ஆரம்பிச்சு இன்னைக்கு திருவள்ளுவருக்கு வந்து காவி சாயம் பூச வரை வந்து நிக்குது. முதலமைச்சரோட நிலைப்பாடுன்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கே குழப்பமா இருக்கு, என்னதான் நான் ஸ்டாண்ட் எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி. முதலமைச்சர் என்னைக்கு பேசியிருக்காரு? கடைசியா பதவியேற்பு விழால பேசினவர். அப்ப சட்டமன்றத்துல குதிரை பேரம் குதிரை வேகம்னு பேசிட்டு இருந்தாரு. இன்னும் வரைக்கும் அவர் வாய் திறக்கல. எதுனாலும் நம்ம முதல் போட்ட முதல்வர் தான் பேசிட்டு இருக்காரு எல்லா இடத்துலயுமே. அருண்ராஜ் ஐஆர்எஸ் எல்லாம் கோவப்பட்டு ட்விட்டர்ல போஸ்ட் போட்டாரு. ஆமா, அது லேட்டா தான் போட்டாங்க. இந்த நிகழ்வை பத்தி முதல்ல பாத்துடலாம். இந்த மாதிரி ஒரு சமயத்துல ஒரு ஆளுநர் விழால இந்த மாதிரி நடத்துவாங்களா? இந்த மாதிரி திருவள்ளுவர் தின விழா அப்படிலாம் நடத்துவாங்க. ஆக்சுவலா இதுக்கு முன்னாடியே 2019 2024 இப்ப என்ன 2026 இந்த சமயங்கள்ல ஆளுநரா இருக்கிற ஆட்டுதாடிகள் எல்லாம் இதே வேலையா தான் திரியுறாங்க. எனக்கு தெரிஞ்சு மோடி பக்கத்துல இருந்து வர்ற அழுத்தமா இல்ல RSS டைரக்டா இவங்களுக்கு எதுவும் அஜெண்டா கொடுக்குறாங்களான்னு தெரியல. ஆளுநரா போஸ்டிங் போட்டோம்னா முதல்ல திருவள்ளுவர் மேலதான் கை வைக்கிறாங்க. ஆனா இந்த தின விழாவை எப்பவுமே எப்ப கொண்டாடுவாங்க? நம்ம ஜனவரியில கொண்டாடிட்டு தான் நமக்கு பழக்கம் திருவள்ளுவர் தினம். ஸ்கூல்லயுமே நம்ம அதான் படிச்சிருக்கோம் விழுந்து. திடீர்னு மே 30 திருவள்ளுவர் தினத்தை மாத்த வேண்டிய காரணம் என்னன்னு தை மாசம் போக இப்ப சித்திரையில வெயில் பொழக்கும் போது நடத்துவீங்க அப்படின்ற மாதிரி. ஏற்கனவே சித்திரை ஒண்ணு தமிழ் புத்தாண்டு கிடையாதுன்னு சொல்லி புரிய வைக்கவே முடியல. இப்ப வரைக்கும் சித்திரை ஒண்ணுதான் தமிழ் புத்தாண்டா போயிட்டு இருக்கு. இப்ப திருவள்ளுவர் தினத்தை இங்கே கொண்டு வந்து மாத்திருக்காங்கன்னா இதுக்கு பின்னால என்ன மாதிரியான அஜெண்டாக்கள் என்ன மாதிரியான வேலைகள்லாம் அஜெண்டாவை தாண்டி வந்து இது ஒரு அலட்சியமா இல்ல ஒரு அதிகாரமான்னு தெரியல. ஏன்னா இப்ப இருக்கிற ஆட்சி இருந்து டிவிக்கே என்ன கேள்வியா கேட்க போறாங்க? இதுதான் நம்மளுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு எல்லாரும் அடிக்கிறாங்க. கேரளாவோட ஆளுநர் நமக்கு கூடுதல் பொறுப்பா அவரை தமிழ்நாட்டுக்கு போட்டிருக்காங்க. அவர் ஒரு பக்கம் இவர் என்ன கேள்வியா கேட்க போறாருங்கிற மாதிரி அவர் ட்ரீட் பண்றாரு. அந்த பக்கம் கர்நாடகால சிவகுமார். அதெல்லாம் அவர் நம்மால் தான் பொறுமையா பாத்துக்கலாம். சொன்ன மாதிரி நேரம் பார்த்து ஆளுக்கு நேரம் பார்த்து அடிக்கிறாங்க. எதை சமாளிக்கிறதுன்னு தெரியாம எல்லாம் இல்ல, கேஷுவலா பேசாம கூலா இருக்காரு. கேட்டா கோர்ட் ஆர்டரை ஃபாலோ பண்றோம்னு ஒரே வார்த்தையில முடிச்சுக்கலாம்ல. இப்ப அமைச்சர்கள் கிட்ட கேட்டா அமைச்சர்கள் என்ன சொல்லுவாங்க? அமைச்சர்கள் நழுவி ஓடுறாங்க. செங்கோட்டையன் போய் கேட்கும் போது என்ன கேள்வி கேட்டாரு என்னன்னு தெரியாது, திருட வந்த மாதிரி அப்படியே ஓடுறாரு. அப்படி தெரிஞ்சுட்டே சொல்லல, மண்டை காட்டிட்டு எடுத்தேன் பாரு ஓட்டம் அப்படின்னு ஓடுறாரு. தப்பு எதனா சொல்லிட்டு போனோம்ல. ஸ்ரீநாத் அவர்கள் பேசிட்டு போயிருக்காங்க. அவரோட இன்டர்வியூ சூப்பரா இருக்குமே. நோ கமெண்ட்ஸ். அதெல்லாம் என்ன பேசிட்டாரு? மேகதாது பிரச்சனை பேசுறாங்க. இல்ல கச்சத்தீவை எப்படி மீட்பீங்க? நோ கமெண்ட்ஸ். இதுக்கு என்ன சொல்லிருக்காருன்னா, நான் சொல்லவா அவர் என்ன சொல்லிருப்பாருன்னு. திருவள்ளுவருக்கு காவி உடை போட்டது மிகப்பெரிய தவறு. எங்க தலைவர் காதுக்கு இப்பதான் இந்த செய்தி போயிருக்கு. அவர் ஆளுநருக்கு போன் பண்ணிருக்காருன்னு சொல்லியிருப்பாரு. இதெல்லாம் வந்து டிவி கேட்டோம் ரசிகரே நம்ப மாட்டாங்க இப்படி பேசிக்கணும். அந்த அளவுக்கு இருக்கு. அவர் என்ன சொல்றாருன்னா அதை பத்திலாம் இப்ப பேச வேணாம். சரி, எப்ப பேசலாம்? 6 மணிக்கு மேல பேசலாமா? பேசவே ஏன்னா அவங்க கட்சியில எல்லாருமே பொலிட்டிக்கல் ரீதியான கொஸ்டின்ஸ்க்கு 6 மணிக்கு மேலதான் பதில் சொல்லுவாங்க. இதுல இருந்து எதை வச்சு இப்படி சொல்றீங்க? 6 மணிக்கு கீர்த்தனாக்கா அந்த சிரிக்க வேண்டிய விஷயம் அந்த கோயம்புத்தூர் சிறுமிக்கு நடந்த விஷயத்த கேட்டப்போ இப்போ பொலிட்டிக்கல் கொஸ்டின்ஸ் வேண்டாமே, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சம்பந்தமா போயிடலாமா? பொலிட்டிக்கல் வேற, இது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் வேறவா? என்ன அரசியல் கொஸ்டின்ஸ் கேட்க கூடாது? நீங்க எல்லாம் அரசியல்வாதியா யாரு? எப்போ அரசியல் பேசினாலுமே இப்போ பொலிட்டிக்கல் கொஸ்டின்ஸ் வேணாம். நம்ம ஆதவர்ஜுனா கூட இப்போ பெரியார் நூலகம் பத்தின அந்த இதுல பேசும்போது உங்க கொள்கை தலைவரை பத்தி சொல்லுங்கன்னு கேட்டா பொலிட்டிக்கல் கொஸ்டின்ஸ் வேணாம். அப்படி யாரு போய் கேள்வி கேட்டா? ஆதவர்ஜுனா போய் கேக்குறாங்க. கொள்கை தலைவர் உங்க கொள்கை தலைவரை பத்தி சொல்லுங்கன்னு. பொலிட்டிக்கல் கொஸ்டின்ஸ் வேணாம். இங்க இந்த துறை அதிகாரிகள் எல்லாம் இருக்காங்க. ஆய்வை பத்தி மட்டும் பேசுவோமா? நீங்க ஆய்வு பண்றத தவிர ஏதாவது பண்ணுவீங்களான்னு தான் எனக்கு டவுட்டா இருக்கு. ஆதவ சொன்ன பதில விடுங்க. இந்த கேள்வியை போய் நீங்க கேட்டிருக்கீங்கன்னா எவ்வளவு குசும இருக்கும் பத்திரிகையில கிட்ட. அதாவது அவரோட கொள்கை தலைவரை பத்தி அவங்களுக்கே தெரியாதுன்னு இந்த கேள்வியை கேட்டதுக்கு ஒரு பின்னணி இருக்கு. என்னன்னா பெரியார் நூலகம் பத்தி பேசும்போது பெரியாருங்கிற பேரை தவிர்த்து மாபெரும் நூலகம்னு மட்டும் சொல்லியிருக்காரு அவரு. கொள்கை தலைவரோட பேரையே இருட்டடிப்பு செய்யறாங்க. இதுல புதிய தலைமுறை இருட்டடிப்பு செய்ய மாட்டாங்களா? அது அவங்களுக்கு கை வந்த கலைப்படம். இந்த இவங்க எப்படி இருக்கையில ஸ்ரீநாத் வந்து இதை பத்தி அப்புறமா பேசிக்கலாம்னு சொல்றாரு. அது வந்து நீங்க சொல்ற மாதிரி பேச வேணாம்னு கிடையாது. நான் போய் சர்ச் பண்ணிட்டு வரேன். அது என்ன பிரச்சனையே எனக்கு தெரியல. இது எப்படி இருக்குன்னா விஜய் அண்ணாட்ட போய் கேட்பாங்க. ஒரு சின்ன கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கு. யாராவது கேட்கறாங்க திருவள்ளுவருக்கு இப்படி காவி உடை போட்டிருக்காங்களே என்ன இதுன்னு. கூட இருக்கிறவர்கிட்ட கேட்கறாங்க, பதில் சொல்றாங்க அவங்க தப்புங்க அப்படின்னு. விஜய் அண்ணா சொல்றாரு, இன்விடேஷன் ஓகே, காவி உடை ஓகே, நண்பா திருவள்ளுவர் யார் அப்படின்னு கேட்பாரா? அண்ணே நீங்க டெல்லி போகும்போது ஒரு சிலையை துறைக்கவங்க கூப்பிட்டு இருந்தாங்கல்ல, அவர் தான் திருவள்ளுவர். நம்ம அதை பத்தி பேசி ஆகணும்னா நம்ம இங்க வந்து காவி உடை போட்டான்னு பேசிட்டு இருக்கோம். அன்னைக்கு ஒரு டெல்லி பயணம் போகும்போது திருவள்ளுவர் நீங்க வந்து என்ன துறப்பீங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிருந்தாரு. அதே புறக்கணிச்சு நீங்க ஒரு விஷயத்த கத்துக்கணும். எனக்கு தெரிஞ்ச அந்த சிலையிலேயும் திருவள்ளுவருக்கு காவி ட்ரெஸ் போட்டிருக்காங்க போல. திறந்து வச்சா ஆப்பிடிச்சிருவாங்கன்னு இங்கிட்டு வேண்டாம் அங்கிட்டு வேண்டாம் நம்ம ஓடி. எந்த செய்தி நிறுவனமும் பேசாத ஒரு விஷயத்த நீங்க சொல்லிருக்கீங்க.
கண்டிப்பா சொல்றேன், ஒருவேளை இருந்திருக்கலாம், இருக்கு. உண்மையா ஆமா, இருந்திருக்கலாம். திறந்து வச்சோம் அவ்வளவுதான். நமக்கு ஏற்கனவே சுத்தி சுத்தி அடி உழுது ஆளாளுக்கு. இப்ப இதை திறந்து வச்சிட்டோம்னா வாய் திறந்து பேசி ஆகணும், பிரஸ் எல்லாம் வீட்டுக்குள்ளேயே புகுந்துருவாங்கன்னு நினைச்சிட்டு இருங்க, இது பயந்துருப்பாரு. ஒரு புதுசான ஒரு விஷயமா இருக்கு. நீங்களும் அப்படி சிந்திச்சீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்ததான் பாத்தீங்கன்னா இந்த காவியோட விஷயத்துக்கே வருவோம். இப்ப விஜய் ரசிகர்கிட்ட போய் கேட்டோம்னா, ஏங்க அவர் எப்பவுமே வெள்ளை ட்ரெஸ் தான் போட்டுருக்காரு, எங்க அண்ணன் பாத்தீங்களா பட்டு வச்சில வராரு, கோட் சூட்ல வராரு, அது மாதிரி திருவள்ளுவருமே வந்து ஒரு கலகல ட்ரெஸ்ல வரட்டுமே அப்படின்னு சொல்லி ஏன் கேட்கிறாங்க. ஒவ்வொரு திருவள்ளுவர் சில பக்கத்துல ஒரு வார்ட்ரோப் செட் பண்ணிருங்க, டெய்லி ஒரு ட்ரெஸ் மாத்திக்கட்டும். அவங்களுக்கு இந்த உடைய பத்தி பேசுற அந்த ருத்ராட்ச மாலை சொல்லிட்டு இந்த இந்து சட்டை சமயம் போட்டது அதெல்லாம் பேசவே மாட்டேங்கிறாங்க. ட்ரெஸ் மட்டும் தான் இங்க பிரச்சனையா கிடையாது. முழுக்க முழுக்க அவரை ஒரு பிராமணரா ஒரு வைணவ இதை சேர்ந்தவரா காட்டுற வேலையை பாஜகவும் ஆர்எஸ்எஸும் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நான் என்ன கேட்கிறேன், நீங்க சொல்ற மாதிரியே உண்மையிலே ஒரு வைணவ முனிவர் இல்ல வைணவத்தினாலதான் அவருக்கு இவ்வளவு அறிவு இப்படி கூட இடையில பேசிட்டு இருந்தாங்க. அந்த காலத்துல பிராமணர்கள் மட்டும் தான் படிச்சிருந்தாங்க, அவங்களுக்கு மட்டும் தான் இவ்வளவு அறிவு இருந்துச்சு. அப்பவே இவ்வளவு அறிவோட திருக்குறள் எழுதியிருக்காருன்னா திருவள்ளுவர் வைணவரா தான் இருந்திருக்கணும், பிராமணரா தான் இருந்திருக்கணும், உருட்டுனாங்க. அப்படி இருந்தா நீங்க ஏன் மகாபாரதம் அதிகம் படிச்சாலே அவங்க பிராமணரா எங்க வாழ்க்கை மூல வலிமை ஜாஸ்தி ஓய் அந்த மாதிரி. இப்ப நீங்க சொல்ற மாதிரியே திருவள்ளுவர் வைணவ மதத்தவரா இருந்திருந்தா நீங்க ராமாயணத்தை மகாபாரதத்தையும் அந்த புனை சுருட்டுக்களை எல்லார்கிட்ட பரப்புன அளவுக்கு ஏன் இந்த அறிவார்ந்த விஷயத்த பரப்பல? ஆமா, அப்ப நீங்க ஏன் கண்டுக்கல? அப்போ உங்க சமயத்தை சார்ந்த ஒரு ஞானி தானே இவரு, அப்ப அவரை நீங்க எந்த அளவுக்கு கொண்டு போய் சேர்த்திருந்தோம், நீங்க ஏன் சேர்க்கல? இதுக்கு பின்னாடி ஒரு வரலாறு இருக்கு. ஆங்கிலேய அதிகாரி எலிஸ் தான் வந்து இந்த பதிப்பகத்துல வந்து ஒரு மிகப்பெரிய பங்களிப்பை கொடுத்திருக்காரு. இதுக்கு வந்து பெருமளவுல அவருக்கு உதவுனது யாருன்னு பாத்தீங்கன்னா அயோத்திதாசரோட தாத்தா கந்தப்பன் அவர்கள். அயோத்திதாசர் யாருன்னா ஒரு தலித் சமுதாயத்துக்காக போராடின ஒருத்தர், அதோட தலைவர், சொல்ல போனா உண்மையான தலைவர் அவரு. சோ இவங்க எல்லாமே பண்ண இந்த அளவு கூட ஆர்எஸ்எஸ் பிஜேபியோ எந்த ஒரு முயற்சியுமே எடுக்காம இன்னைக்கு வந்து அவர் எங்க சமயத்தை சார்ந்தவர், எங்க சொல்ல போனா திருவள்ளுவரை உலகம் ஃபுல்லா பரப்புனதே ஜியு போப் மாதிரியான ஆங்கில எழுத்தாளர்கள். அவங்க வந்து மொழிபெயர்த்ததுக்கு அப்புறம் தான் இப்படி ஒரு தங்க புதையல் மாதிரி ஒரு விஷயம் வந்து தமிழ்ல இருக்கு அப்படின்னு எல்லாருக்கும் தெரிய வந்துச்சு. நம்ம மொழியை பத்தி பேசுறத தாண்டி இவங்க சொல்ற மாதிரி நம்ம மதத்துக்குள்ளேயே வந்தோம்னா ஒரு ஜியு போப்பும் ஒரு கிறிஸ்தவர் தான், எலிசா ஒரு கிறிஸ்தவர்கள் தான். அப்ப எப்படி நீங்க ஒரு இந்து கைக்கூலிகள் பரப்புன அந்த புகழ் நமக்கு வேணுமா? ஐயா ஐயா எங்கயா போனீங்க நீங்க எல்லாம்? நம்ம ஹெச் ராஜாவோ அர்ஜுன் சம்பத் எங்க போனாங்க? நம்ம வந்து இப்ப ஹெச் ராஜா அர்ஜுன் சம்பத்தை தேடுறதை விட இப்ப சிஎம் நம்ம தேட வேண்டிய கட்டாயத்துல இருக்கோம். எல்லாருமே பேசுறாங்க. இப்ப உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்காருன்னா, எங்க சுயமரியாதையை சீண்டி பார்க்காதீங்கன்ற அளவுக்கு நேரடியாக ஆளுநரை பார்த்து பேசுறாங்க. இப்ப சிபிஎம் தரப்புல இருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆளுநரை மன்னிப்பு கேட்க சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. யாருமே எதிர்பார்க்காத விதமாக பிரேமலதா வரையுமே இதை பத்தி எல்லாருமே பேசுறாங்க. சிஎம் இதை பத்தி ஒண்ணு கூட பேசல. இதை குறித்து நம்ம கேட்டோம்னா அவங்க வைக்கிற கேள்வி என்ன, சிஎம் எதை பத்தி பேசினாருன்னு இதை பத்தி பேசணும் நீங்க எதிர்பார்க்கறீங்க? அவர் எதை பத்தி தான் பேசியிருக்காரு? இல்ல இதை பத்தி பேசியே ஆகணும்லங்க. இன்னொரு கேள்வி இருக்கு, திருவள்ளுவருக்கே பேசுறா வேற எந்த பிரச்சனைக்காக இவர் தமிழ்நாட்டுல குரல் கொடுக்க போறாருங்கிற ஒரு கேள்வி வருது. அப்படி நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா அண்ணனோட சொந்த பிரச்சனைக்கே பேசாதவர் இதுக்கு பேசுவாருன்ற மாதிரி அவங்க கொடுப்பாங்க. ஆமா, அவங்க முட்டெல்லாம் ரெடியா தான் வச்சு. இப்ப நீங்க எதிர்பார்க்காத ரெண்டு விஷயத்தை நான் கனெக்ட் பண்றேன் பாருங்க. எங்க வாவுக்கு ஒரு பழக்கம் இருக்கு. பொதுவாவே அறிவு சார்ந்த விஷயம் ஏதாவது இருக்குன்னு வைங்களேன், அதுக்கு போய் நாங்க தான் இதை பண்ணணும்னு ஸ்டிக்கர் ஒட்டிடுவாங்க. இப்ப ஆட்சியில இருக்கிற தகவேக அரசு இதுக்கு முன்ன திமுக அரசு பண்ணி வச்சுட்டு போறதுக்கெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ஸ்டிக்கர் ஒட்டுறாங்க. அப்ப அவங்க பாணியை தான் போய் நாங்க கையில எடுத்திருக்கோம். அப்ப நாங்க ஏன்னா எங்க அமைச்சரவையில புதுசா 2 பிராமண அமைச்சர்கள் இருக்காங்க. நாங்க எப்படி அவங்க பண்றதுக்கெல்லாம் கேள்வி கேட்போம். கண்டிப்பா எங்களுக்கு அந்த பழக்கம் வராது. அந்த சனாதன புத்தி இருக்கிறதுனாலதான் திருப்பரங்குன்றம் ஃபைல்ஸ் ஆவணப்படத்தை திரையிடக்கூடாதுன்னு அதிகாரபூர்வமா தடை பண்ணிருக்காங்க. இது குறித்து கூட அவர் ஒரு எதுவும் பேசல, எதுக்குமே பேச மாட்டாரு. இது வந்து ஊடகங்களை பரப்ப ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஒரு விஷயம். இப்போ வந்து அபிஷியலாவே இந்த விஷயம் நடக்குது. திருவள்ளுவருக்கு காவி உடை பூசுறாங்க, எதுவுமே பேசல. இது குறித்து நம்ம கேள்வி கேட்டா எங்க கட்சியோட நிலைப்பாடுதான் தெரிஞ்சிச்சுன்றாங்க. எது கட்சி நிலைப்பாடு? பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் இதுவே தெரியலையா? பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொன்னது யாருன்னு அவன்கிட்ட கேளுங்க, விஜய் அண்ணான்னு சொல்லுவான். அவனுக்கு அது திருவள்ளுவர் சொன்னாருன்னு கூட தெரியாது. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்புறம் என்ன வரும்னு தெரியாது அவருக்கு. ஆனா அருண்ராஜ் ஐயர் அவர் சொல்லியிருக்காரு, இது வந்து ரொம்ப ஒரு தவறான ஒரு விஷயம். அவ்வளவுதாங்க, வலுவா கண்டிச்சிட்டாங்க. தவறு, அவ்வளவுதான், ஒரே வார்த்தையில முடிச்சிருக்காரு. ஆனா இவங்க கட்சியை நம்ப முடியாது. ஏன்னா தலைவர் ஒண்ணு பேசுவாரு, தொண்டன் ஒண்ணு பேசுவாரு, இதுக்கும் எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு மாத்தி மாத்தி இவங்க சொல்ற வழிக்கு வந்துடலாம். அதுதான் கட்சியோட நிலைப்பாடு தெரிஞ்சிச்சுல. அவர் ஒரு மாண்புமிகு அமைச்சராக இருக்கிறாரு அருண்ராஜ்ன்றவரு. அதனால அவர் சொல்றது வந்து ஒரு கட்சியை மீறி ஒரு கோட்பாட்டை அவர் சொல்லுவாரு. அப்ப அதே நீங்க ஏத்துக்க மாட்டீங்கன்னு சொல்றீங்க. இப்ப நம்ம கேள்வி என்ன இருக்குன்னா, ஒரு அருண்ராஜ் ட்விட்டர் பதிவுல ஒரு விஷயத்தை போடுறதுக்கும் தமிழ்நாட்டோட சிஎம் இவர் போடுறதுக்கும் எவ்வளவு பெரிய ஒரு வித்தியாசம். அவர் ட்வீட்டாவது போடணும்னு தான் எதிர்பார்க்கறீங்க. அந்த எதிர்பார்ப்புல போயிடுச்சு. நீங்க ஃபைட் பண்ணலாம் வேணாம், அட்லீஸ்ட் அந்த ட்வீட்டாவது போட்டுருக்கலாமே. இப்போ அருண்ராஜ் கிட்ட இருந்து வந்த அந்த பதிவு இதுவே சிஎம் கிட்ட இருந்து வந்திருந்தா இன்னும் ஆழமா போயிருக்கும். இன்னும் ஃபயர் விட்டுருப்பாங்களே. நம்மளே சேர்ந்து கூட பேசிருக்கலாம். ட்வீட் போட்டிருக்காரு, எதிர்த்து கேள்வி கேட்டிருக்காரு. கேள்வி கேட்டா நம்ம
கொண்டாடி இருப்போம். நேஷனல் மீடியா அளவுக்கு இதை பேசியிருப்பாங்க. இந்த மாதிரி பாத்தீங்கன்னா கேரளால இருக்கக்கூடிய இந்த கவர்னர் மாதிரி பண்ணதுக்கு தமிழ்நாடோட சிஎம் இந்த அளவுக்கு வந்து ஒரு பயங்கரமா எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காருன்னு சொல்லி இது ஒரு ஃபிளாஷ் நியூஸாக போயிருக்கும். இப்படி எதுவுமே பண்ணாம அருண்ராஜ் ஒரு விஷயத்தை கொண்டு வராருன்னா நம்ம ஆல்ரெடி தெரியும் யாரு சிஎம்னு நம்மளுக்கு தெரியல. அதை வச்சு நான் சிஎம்மா இல்ல விஜய் சிஎம்மா நம்மளுக்கே தெரியல. கன்ஃபியூஷன்லயே போயிட்டு ஆமா இல்ல இவர் டப்பிங் கொடுக்குறாருல அதை வச்சு நான் விஜய் கேரளத்துக்கு டப்பிங் கொடுத்துருக்காரு. அவர்கிட்ட இதை பத்தி எதுவுமே பேசலையா? இப்ப நம்ம எப்படிதான் இந்த விஷயத்தை புரிஞ்சுக்க முடியுதே தெரியல. சரி இப்ப நம்ம இதை விட்டுருவோம். இப்ப விஜய் அவர்கள் இதை பத்தி பேசுவாருன்றது எதிர்பார்ப்புலாம் நம்மளுக்கே போயிடுச்சு. நம்மளுக்கு அவங்க எக்ஸ்போஸ் ஆயிட்டாங்க அவங்க யாரோட பிள்ளைகள்ன்ற மாதிரி ஒருத்தர் சொன்ன மாதிரி. பிஜேபியோட நிலைப்பாடு நம்மளால புரிஞ்சுக்கவே முடியலையே. பிஜேபியோட நிலைப்பாடை புரிஞ்சுக்கிறது கஷ்டம். ஏன்னா இப்போ திருவள்ளுவரை தூக்கி பிடிக்கிறாங்க. திருவள்ளுவர் எங்கவா அவருக்கு அறிவு இருந்ததுனால அவர் பிராமணரா தான் இருந்திருக்கணும்னு சனாதனவாதி ஹிந்து பிராமணருங்கிறத தாண்டி முழுக்க முழுக்க ஒரு சனாதனவாதியா திருவள்ளுவரை கட்டமைக்க பாக்குறாங்க. ஐயோ ஆளுநர் அப்படியே பேசுறாரு. அவர் ஒரு சனாதானின்னு சொல்றாரு. வெளிப்படையாக சொல்றாரு. இன்னைக்கு நிகழ்விலேயே அவர் சொல்லிட்டாரு அவரும் ஒரு சனாதானி தான் அப்படின்னு. இதுக்கு பின்னால என்ன காரணம் இருக்கு தெரியுமா? இந்த உலகத்திலே மிகப்பெரிய ஆசான் கிட்டத்தட்ட கடவுள் ரேஞ்சுக்கு மோடியை கொண்டு போயிட்டாங்க. அப்ப நான் தான் விஸ்வகுரு. அவர் எப்படி உலக பொதுமறையா இருக்கலாம்? நீ அவரை சுருக்கு ஒரு வட்டத்துக்குள்ள சுருக்கி சனாதனவாதி எல்லாருக்கும் காமிச்சிரு. நான் வேணா உலகத்துக்கு பொதுவானவனா இருந்துட்டு போறேன் அப்படிங்கிற ஒரு அஜெண்டாவை கொடுத்திருக்கா. இப்போ விவேகானந்தர் மண்டபம் கட்டுறதுல பாஜக RSS எந்த அளவுக்கு உதவுனாங்களோ இப்ப திருவள்ளுவருக்கு சிலை ஒண்ணு இருக்கு ரொம்ப பிரசித்தி பெற்றது கன்னியாகுமரியில இருக்கிறது. அதை நிறுவனது யாரு? திராவிட முன்னேற்ற கழகத்தோட அப்போதைய தலைவர் கலைஞர் கருணாநிதி. அதை யார் நிறுவி இருக்கணும்? நீங்க சொல்ற மாதிரி அவர் உங்க சமயத்தை சார்ந்தவங்கன்னா அதை யாரு நிறுவி இருக்கணும்? நீங்க நிறுவி இருக்கணும். ஆனா நீங்க யார நாலாந்தர ஆட்சி நடத்துறாருன்னு சொன்னீங்களோ, நீங்க யாருக்கு சூத்திரப்பட்டம் கொடுத்திருக்கீங்களோ அவர் கட்டினது, அவரோட ஆட்சியில நிறுவப்பட்டது. அது ஒண்ணு. ரெண்டாவது, திருக்குறளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற விதமா பேருந்துகள் எல்லாம் திருக்குறள் வைக்கிற பழக்கத்தை கொண்டு வந்தவர் கலைஞர். கல்யாண பத்திரிகைகள்ல அன்பு மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனுவதுன்னு திருக்குறள் போடுற பழக்கங்களை கொண்டு வந்தவர் கலைஞர். இப்படி திருவள்ளுவருக்கும் உரை எழுதி இருக்காரு திருக்குறளுக்கு. கலைஞர் வந்து சும்மா சொல்ல திராவிட இயக்கங்கள் காலத்துலதான் வந்து திருவள்ளுவர் புகழ் வந்து கொண்டு போய் சேர்த்து உலகம் ஃபுல்லா கொத்தடிமைகள் ஒரு வார்த்தை சொல்லிடுவாங்க. இவ்வளவு ப்ரூஃப்கள் இருக்குல்ல. இப்ப நீங்க எங்களுக்கு ஆதாரமோ டேட்டாவோ தேவையில்லை. ராவணம் அவன்டா ஒத்துழைன்னு கிடையாண்டான்னு பாட்டு போட்டா போதும் நாங்க உற்சாகமாயிட்டு போயிருவோம். இப்ப இவ்வளவு தூரம் திருக்குறளுக்கும் திருவள்ளுவரை கொண்டு சேர்க்கிறதுக்கும் திருக்குறளோட மகிமையை கொண்டு சேர்க்கிறதுக்கும் திராவிட முன்னேற்ற கழகமும் கலைஞரும் இவ்வளவு பங்களிப்பு செஞ்சுறாங்க. உங்களோட மதத்தை சார்ந்தவர்னு சொல்றீங்க, உங்களோட வைணவ சமய முனிவர்னு சொல்றீங்க. அவரை சொல்ல போனா அவர் பௌத்த மதத்துல இது பண்ணவர் அப்படிதான் சொல்லுது ஆதாரங்கள் எல்லாமே. ஆனா நம்ம அவர் வந்து நம்மளும் வந்து ஒரு குறிப்பிட்ட மதத்துல சுருக்கலாம். நம்ம அவர் ஒரு பொது தலைவராக காட்டுறோம். சாதி மதம் எல்லாமே தாண்டி ஒரு பொது தலைவரா நம்ம காட்டுறோம். இப்போ நம்ம வந்து இந்த அர்ஜுன் அவர்கள் சனாதனத்தை பத்தி பேசுனத சொன்னப்ப கூட இந்த விழுமியங்களை எங்களை கத்து தர்றதுக்கு உலக பொதுமறையான திருக்குறள் இருக்குன்னு தான் நம்ம பேசணும். அந்த திருக்குறளே ஒரு சனாதனி எழுதுனது, அது ஒரு சனாதனவாதமானதுன்னு நீங்க ஒரு இதுக்குள்ள முடக்க பாக்குறீங்க. இவ்வளவு பங்களிப்பு செஞ்ச திராவிட முன்னேற்ற கழகம் எதுக்கு செய்யணும்? உங்களோட சமயத்தை சார்ந்தவர் தானே, உங்களை மாதிரி மூல வலிமை உள்ளவர்னு சொல்றீங்கல்ல. நீங்க ஏன் அவரை பரப்பல? நீங்க ஏன் திருக்குறளை உலகம் ஃபுல்லா கொண்டு சேர்க்கல? நீங்க யார கிறிஸ்தவ கைக்குலின்னு சொல்றீங்களோ, நீங்க எந்த சிறுபான்மை மதத்தை ஒடுக்குறீங்களோ அந்த மதத்துல உள்ளவரால தான் உலகம் ஃபுல்லா கொண்டு சேர்ந்திருக்கு. இதுல இருந்தே தெரியுது நீங்க திருவள்ளுவரை அரசியல் பிழைப்புக்காக மட்டுமே கையில எடுக்கிறீங்க. இதை தாண்டி உங்களுக்கு திருக்குறள் மேல பாசமோ திருவள்ளுவர் மேல பற்றோ ஒண்ணுமே கிடையாது. இல்லையே, நீங்க வந்து அரசியல் படுத்தாதீங்க. தமிழிசைக்கா சொல்லியிருக்காங்க இதை வச்சு நீங்க அரசியல் பண்ணாதீங்க. திருவள்ளுவர் வச்சு அவங்க வன்மையா யார் அரசியல் என்ன அவங்க கட்சி அவங்களே கண்டிக்கிறாங்க, புதுசா இருக்கு அப்படின்னு நம்ம 15 வருஷம் முன்னாடி சொல்லியிருக்காங்க. இந்த வரையும் அவங்க சொல்லியிருந்தாங்க ஆமா அவர் ஒரு இந்து மதத்தை சேர்ந்தவங்க தான். அதாவது வெள்ளையா மாத்து அவரோட ஆடைய வெள்ளை கலர்ல மாத்துனதான் தப்புன்னு அக்கா பேசுறாங்க. அக்கா பேசுற ஸ்டேட்மெண்ட்லாம் அடிபொலியா இருக்கும். இப்ப நம்மளோட பிரதமர் அவர்கள் இத்தாலியோட பிரதமரை சந்திச்சப்போ மெலடி முட்டாய் கொடுத்தாங்க. அதுக்கு கூட தமிழிசைக்கா ஒண்ணு சொல்லியிருந்தாங்க, என்னன்னா ஒரு முட்டாயை வச்சு புரட்சி பண்ண முடியும்னா அது நம்ம பாரத பிரதமரால. இந்த ஸ்டேட்மெண்ட் சொன்னவங்க ஒரு விஷயத்த சொன்னா எப்படி எடுத்துக்கிறது? நான் தப்பு பண்ணிட்டேன், சீரியஸா எடுத்துக்க. அப்பப்ப இப்படிதான் அழகழகான ஸ்டேட்மெண்ட் எல்லாம் கொடுப்பாங்க. நம்மளும் அதை பத்தி பேசிட்டு சீரியஸான விஷயம் எங்க வந்து நிக்குதுன்னா, இன்னைக்கு அவங்க ஒரு மதத்தை கையில எடுத்துட்டாங்க. இப்ப இந்து மதம் கையில எடுத்துட்டீங்கன்னா இந்த பிரச்சனை நாளைக்கு எப்படி போய் முடியும்னா சாதி ரீதியாக முடியும். ஒரு சாதியை வந்து இவர் எங்க சாதிர தலைவர் எங்க சாதிய தலைவர். இப்ப ஆல்ரெடி பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய எல்லா தமிழ் தலைவர்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா எங்க சாதிய தலைவர் சமூக நீதிக்காக போராடி இருப்பாங்க. அவங்கள ஒரு ஜாதிக்குள்ள அடக்கி ஜாதி தலைவரா மாத்திக்கிட்டு இருக்காங்க. இப்ப அடுத்த வேலை வந்து இப்ப திருவள்ளுவர் வச்சு அவ்வளவு மோசமான நிலைக்கு இதை போய் சேரும். அதையும் கூட தெரியாம இப்ப சிஎம் அவர்களும் அமைதியா இருக்கிறாரு. நம்ம என்ன கேள்வி கேட்கறது உங்களை பார்த்துட்டு நம்மளுக்கே தெரிய மாட்டேங்குது. சிஎம் அவர்கள் அமைதியா இருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் தான், சிஎம் அவர்களுக்கு இந்த பிரச்சனை என்னன்னே தெரியாது. அவர் முதல்ல அதை பத்தி ஸ்டடி பண்ணிட்டு அட்மின் லீவ்ல இருக்காரு. லீவ் முடிஞ்சு வரட்டும்,
ட்வீட் போட வைக்கிறேன்னு அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா சொல்லியிருக்காரு பாவம், ட்விட்டர் யூஸ் பண்ண தெரியாது, லெட்டர் பேட் டைப் பண்றதுக்கும் அட்மின் இல்ல, அதனால எல்லாரும் லீவ் முடிஞ்சு வந்தோடனே பதில் சொல்லுவாங்க. தமிழ் புலமை கொண்ட ராஜ்மோகன் அவர்கள் கூட இதை பத்தி எதுவுமே பேசலையா? பேசலையா? பேசியிருப்பாரு. இன்னத்துக்கு 10 பக்கத்துக்கு அறிக்கை ஏதாவது வந்திருக்கு. அவர் சைட்ல இருந்துமே எதுவுமே வந்த மாதிரி நம்மளுக்கு தெரியல. ஆக இந்த கட்சியில அருண்ராஜ் ஐஆர்எஸ்க்கு மட்டும் தான் தமிழ் பற்றி இருக்குன்னு நான் ஒத்துக்கலாம். நம்ம அப்படிதான் பார்க்க வேண்டியிருக்கு. அது யார் சொல்றாரு பாருங்க அப்படின்னு இதை படிச்ச புள்ள பேசுதுன்ற மாதிரி எடுத்து போகணும் போல. ஆனா இப்ப இறுதியா நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்னவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் அவ்வளவு ஈஸியா வந்து ஒரு திருவள்ளுவருக்கு நீங்க காவி சாயம் பூசுறதோ இல்ல ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல எடுத்துட்டு போறாங்க சில பேர். என்னன்னா அட்டென்ஷன் சீக்கிங் பண்றாரு ஆளுநர், எந்த சர்ச்சையுமே இல்ல, நம்ம இதை பண்ணுனா பிரச்சனை வரும்னு நினைக்கிறாரு. நான் என்ன அது இதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அட்டென்ஷன் சீக்கிங்க்கு ஏன் பதில் சொல்லணும், அட்டென்ஷன் சீக்கிங்னு ஒரு விஷயத்த கொண்டு வந்து அதை நார்மலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நீங்க கேள்வி கேட்கலாம், இதுக்கு முன்னாடி நடந்துச்சுன்னு கேஷுவலா அதை பண்ணுவாங்க. ஒரு ஆளுங்கட்சி பேசவே மாட்டேங்கிறாங்க, எதிர்கட்சி குரல் கொடுக்குறாங்க. ஆனா இங்க ஆளுங்கட்சியை ஃபாலோ பண்றவங்க இதெல்லாம் எதுக்கு பேசணும்? அவங்களுக்கு மாநில உரிமை என்ன, மாநில சுயாட்சி பத்தி எதுவும் தெரியாதவங்க கிட்ட நம்ம வள்ளுவரை கொண்டு போய் கிளாஸ். அடிப்படை கோட்பாடே வந்து அவங்க வச்சிருக்க முதல் லைனே பிறப்புக்கும் எல்லாம். அதுக்கப்புறம் அதை யாரு சொன்னா அவங்களுக்கே தெரியாது, அதை யாரு சொன்னா எதற்காக சொல்லியிருக்கிறாங்கன்னு சொல்லி அவரை பத்தி ஒரு சர்ச்சே பண்ணாம, ஓ இதுக்காக தான் வந்து ஆதோசனை போயிட்டு உங்க கொள்கை தலைவரை பத்தி ஒரு 4 வார்த்தை சொன்னுங்கன்னு கேட்டா நம்மளுக்கு தெரியல. இந்த அளவுக்கு தான் தமிழ்நாடு போயிட்டு இருக்கு. இன்னும் விரைவில் பாத்தீங்கன்னா இங்க இருக்க எல்லாமே வந்து ஒரு சாதிய மயமாக. விஜய் நம்மளோட தாவேக தலைவர் ஃபேன்ஸ்க்கு மட்டும் ஒரு விஷயம் சொல்லுவோம். நான் இன்னைக்கு வள்ளுவரை சனாதனி ஆக்குறவங்க நாளைக்கு இந்த நாடே சனாதனப்படிதான் நடக்கணும்னு சொன்னா உங்க தலைவர் சிஎம்மா இருக்கக்கூடாது. சனாதனம் அதைத்தான் சொல்லுது. அதாவது அவங்க சொல்ற ஜாதியை தவிர வேற எதுல இருக்கிறவங்களுக்கு நாடு ஆள தகுதி இல்லைன்னு சனாதனம் சொல்லுது. இன்னைக்கு இந்த சனாதனம் இப்படி மெதுவா உள்ள வந்தா நாளைக்கு உங்களுக்கே பாதிப்பா முடியலாம். புரிஞ்சு நடந்துக்கோங்க.